இன்றைக்கி நம்ம சேனலில் பரோட்டா எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். இப்போ புரட்டாசி மாதம், இந்த மாதம் இதில் நம்ம வெளியில் போய் பரோட்டா வாங்கி சாப்பிட முடியாது. அதனால் வீட்டிலையே பரோட்டா செய்யலான்னா வீட்டில் நம்ம முட்டை கலந்து பரோட்டா செய்ய முடியாது. அதனால் ஒன்றும் இல்லைங்க, முட்டை இல்லாமையே ரொம்ப சூப்பராக, ரொம்ப சாஃப்டாக, ரொம்ப டேஸ்ட்டாக பரோட்டா நம்மளால் பண்ண முடியும். எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. மைதா நான் 2 கப் எடுத்திருக்கேன். உங்களுக்கு தேவையான அளவு எடுத்துக்கலாம். இதில் 4 பேர் சாப்பிட்லாம். அதுக்கு சோடா மாவு 1 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. உப்பு தேவையான அளவு சேர்த்துக்கோங்க. இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். பரோட்டா போடுறதுக்கு ஒரு 2 மணி நேரத்துக்கு முன்னாடி தான் நம்ம 2 மணி நேரம் ஊற வச்சா போதும். பால் இதில் நம்ம மிக்ஸ் பண்ணுறதுனால நல்ல சாஃப்டாக இருக்கும். பால் சூடாக ஊற்றுங்க, அப்போ தான் பரோட்டா ரொம்ப சாஃப்டாக இருக்கும். நீங்கள் முட்டை கலந்து செய்கிறத விட பால் கலந்து செய்கிறப்ப அவ்வளோ ஒரு சாஃப்டாக நல்லா லேயராக வரும். ரொம்ப நல்லாயிருக்கும். செஞ்சு பாருங்கள். பால் ஆறின பால் ஊற்றாதீங்க, நல்லா சுட சுட ஊற்றுங்க. ரொம்ப சாஃப்டாக இருக்கும். தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். மாவு நம்ம பிணையிறது கோதுமை மாவு மாதிரி பிணையக்கூடாது. கோதுமை மாவு நம்ம பிணையிறப்ப கையில் ஒட்டாமல் பிணைவோம். நம்ம பிணையிறது கையில் ஒட்டாது. ஆனால் பரோட்டாவுக்கு பிணையிறப்ப கையில் ஒட்டணும். இந்த மாவு கையில் ஒட்டணும். அப்படி நம்மளுக்கு ஒட்டுறப்ப எண்ணெய் சேர்த்து நம்ம மாவை பிணைஞ்சிக்கணும். அப்போ தான் மாவு நல்லா நம்ம பரோட்டா சுடுறப்ப நல்லா சாஃப்டாக, நல்லா லேயராக வரும். இதில் ஒன்றும் பெரிய அதிசயம்லாம் ஒன்றும் இல்லைங்க. நீங்கள் பால், மேக்கிங் சோடா 1 ஸ்பூன், மேக்கிங் சோடா, பால் 1 டம்ளர், அவ்வளோதான். 2 கப்பு மைதா, அவ்வளோதான். மேக்கிங் சோடா நிறையா போடாதீங்க. ஒரு சின்ன ஸ்பூன், பெரிய ஸ்பூன் கூட இல்லை. பெரிய ஸ்பூனாக இருந்தால் அதில் 1/4 டீஸ்பூன், சின்ன ஸ்பூனாக இருந்தால் 1 ஸ்பூன் போடுங்க. இது மாதிரி பண்ணி பாருங்கள். பரோட்டா அவ்வளோ டேஸ்ட்டாக வரும். முட்டையே கலக்க தேவையில்லைங்க, பாலே போதும். அவ்வளோ சூப்பராக வரும். இதை நம்ம ஒரு 2 ஹவர்ஸ் ஊற வைக்கலாம். அதுக்கு மேலே வைக்காதீங்க. மேக்ஸிமம் 2 ஹவர்ஸ், 3 ஹவர்ஸ், அதை தாண்டக்கூடாது. இப்போது அதை எல்லாத்தையும் உருண்டை பிடிச்சி இது மாதிரி நம்ம வச்சுக்கலாம். இது நான் பண்ணலை, என் வீட்டுக்காரர் தான் பண்ணார். வாரத்துக்கு ஒரு தடவை என் வீட்டுக்காரு நம்ம சண்டே அன்னைக்கு நம்ம சிக்கன் குழம்பு, மட்டன் குழம்பு இதெல்லாம் நம்ம வைப்போம். அதுக்கு நம்ம மதியானத்தில் சாதத்தில் ஊற்றி நம்ம மட்டன் சிக்கன் குழம்பு ஊற்றி சாப்பிடுவோம். ஆனால் நைட்டுக்கு நம்ம குழந்தைங்க சாப்பாடு சாப்பிட மாட்டாங்க. அதனால் என் வீட்டுக்காரர் வாரத்துக்கு ஒரு தடவை இந்த பரோட்டாவை செஞ்சு என் குழந்தைங்களுக்காக கொடுப்பார். இந்த ஒரு சமையல் மட்டும் அவர் பண்ணுவார். சூப்பராக பண்ணுவார் பரோட்டா. நான் போடலை, ஆனால் பரோட்டா அவர் கையை பார்த்தீங்கனாலே தெரியும் உங்களுக்கு. ஆனால் நல்லா சாஃப்டாக அவங்க ஆம்பளைங்க தான் இந்த பரோட்டா பிணையிறதுனால அவ்வளோ சாஃப்டாக இருக்கோ என்னமோ, அவ்வளோ சூப்பராக இருந்துச்சுங்க. கடையை விட பெஸ்ட்டாக இருந்துச்சுன்னு தான் நான் சொல்லுவேன். அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. பார்க்குறப்பே உங்களுக்கு தெரியும் பாருங்கள். அந்த மாவு அந்த எவ்வளோ சாஃப்டாக, எவ்வளோ பார்க்குறதுக்கே எவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. பிணையிறப்ப எப்படி இருந்துச்சு. இப்போ நம்ம மாவை நல்லா அடித்து ரெடி பண்ணி வச்சதுக்கப்புறம் மாவு எப்படி இருக்குது பாருங்கள். நம்ம வாரத்துக்கு ஒரு தடவை குழந்தைங்களுக்கு இது மாதிரி வீட்டிலையே நம்ம செஞ்சு கொடுக்கலாம். அவ்வளோதாங்க. இப்போ தோசைக்கல்லில் நம்ம பரோட்டாவை ஒவ்வொன்றா சுட்டெடுக்க போகிறோம். லைட்டாக ப்ரௌன் கலரில் வரணும். பிரட்டி கல்லில் எடுக்க வேண்டியதுதான். அவ்வளோதாங்க, பரோட்டா ரெடி ஆயிடுச்சு. இந்த பரோட்டாவை இப்படி வச்சு அடிக்கிறதுல தான் அது ரொம்ப புசு புசுன்னு ஆகும். அவ்வளோதாங்க. முட்டை இல்லாமல் வெறும் பால் வச்சு பரோட்டா ரெடி ஆயிடுச்சு.
நீங்களும் இதை செஞ்சு பார்த்துட்டு எனக்கு தப்பாக இருந்தாலும் சொல்லுங்கள், ரைட்டாக இருந்தாலும் சொல்லுங்கள். கண்டிப்பாக நான் தப்பு இருந்தால் அதை சரி பண்ணிக்குவேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.